அனைவருக்கும் வணக்கம். இப்போ நடந்து முடிஞ்ச ஏஷியன் கப் கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலில் இந்தியா பாகிஸ்தானை ஜெயிச்சு கப்பை வாங்கிடுச்சு. இது ஃபைனலில் வந்து முதல் முறையான்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே 2 மேட்ச்சில் இந்த ஏஷியன் கப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த லீக் மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி பாகிஸ்தானை தோக்கடிச்சு 3வது முறையாகவும் தோக்கடிச்சு கடைசியில் வந்து கப்பு வந்து இந்தியாவுக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஃபைனல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விறுவிறுப்போடு தான் வந்து கடைசியில் பாகிஸ்தானுக்கு ஒரு ஆசையை தூண்டி விட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கப்பை அடிச்சிருச்சு ஒரு வழியாக. ஆனால் இந்த மேட்ச் முழுவதும் நடந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பகல்காமில் இருந்து கடந்த ஏப்ரலில் இந்திய சுற்றுலா பயணிகள் அப்பாவி மக்களை வந்து பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகளால் 26 பேர் வந்து கொல்லப்பட்டாங்க. 26 பேர் கொல்லப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அதுக்கு பதிலடியாக வந்து இந்தியா பாகிஸ்தானை பயங்கரவாதிகள் முகாமெல்லாம் அழிச்சு ஒரு பெரிய போரெல்லாம் நடத்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மண்ணை கவ வச்சு கடைசியில் போரை கைவிடுற அளவுக்கு அவங்கள கெஞ்ச வச்சு கடைசியில் போரும் நிறுத்தியாச்சு. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஷியன் கப் 2025 வந்து இந்தியா பாகிஸ்தான் கூட விளையாடவே கூடாது அப்படின்னு இந்திய ரசிகர்கள் இந்திய மக்கள்லாம் வந்து வேண்டுகோள் விடுத்தாங்க. ஆனாலும் இந்திய வீரர்கள் வந்து விளையாடாமல் இருந்தால் அது நல்லா இருக்காதுன்னு விளையாடி துபாயில் நடந்த மேட்ச்சில் விளையாடி ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தானை மண்ணக்கவ வச்சது தான் வந்து பெரிய ஒரு விஷயம். இந்தியாவுக்கு ஆறுதல் கொடுத்த, அதாவது போரில் நடந்த வெற்றி மட்டும் இல்லாமல் விளையாட்டுலேயும் இந்தியாவை வின் பண்ண முடியாதுங்கிறத, பாகிஸ்தானால் வின் பண்ண முடியாதுங்கிறத நிரூபித்த தருணம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் முழுவதும் இப்போ கடந்த மேட்ச்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஜெயிச்ச பிறகு அந்த வீரர்கள்கிட்ட கை கொடுக்காம வந்து அவங்கள வந்து ஒரு நோஸ்கட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் இதனால் வந்து அவங்க வந்து விளையாட மாட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு கடைசியில் வந்து வேறு வழி இல்லாமல் அவங்களும் வந்து ஒரு பிடிவாதம் காட்டுற மாதிரி காட்டி அவங்களும் வந்து விளையாடிட்டாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெறுப்புக்கு இடையிலேயே வந்து இந்த மேட்ச் நடந்தது. இந்தியா வந்து ஜெயிச்ச பிறகு கப்பு அந்த அமைச்சர் மூலமாக, பாகிஸ்தான் அமைச்சர் தான் வந்து கப்பு கொடுக்குறாரு. அவர் மூலமாக அவர்கிட்ட நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பிடிவாதமாக கப்பையும் வாங்கலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ரன்னர் காசோலை கொடுக்கும்போது அதனுடைய கேப்டன் வந்து அதை வாங்கி தூக்கி வீசிட்டு போனார். இந்த வெறுப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மேலும் மேலும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வந்து வெறுப்புகளை தான் கொடுக்குமே தவிர மீண்டும் வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவாது. இப்போ பாகிஸ்தான் என்ன நினைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரிக்கெட்டில் ஜெயிச்சிட்டாங்க, இதுக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது வந்து பழி வாங்கணும் அப்படின்னு வேறு விதமாலாம் அவங்க சிந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே வந்து பாகிஸ்தான் வந்து குறுக்கு வழியிலேயே சிந்திக்கிற ஒரு மைண்ட் செட் உள்ளவங்க. அதனால் வந்து வேறு வழியில் வந்து பழி வாங்கணும் அப்படின்னு தான் வந்து நினைப்பாங்க. விளையாட்டு போட்டியில் தோற்று போனோன்னா அது வந்து இப்போ அந்த இதை வந்து அந்த வெறுப்பை அந்த ஒரு இதை காட்டுறதுக்கு வந்து வேறு வழியில் வந்து அவங்க ஈடுபடுவாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம கடந்த காலங்கள்லேருந்தே நிறைய வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து அதுக்கெல்லாம் இடம் தராமல் இந்தியா மேலும் பாதுகாப்பை பலப்படுத்தி பாகிஸ்தான் தாக்குதல் இனிமேலும் நடத்த விடாத அளவுக்கு வந்து நடத்த மாட்டாங்க. என்கிட்ட ஏற்கனவே வந்து அவங்க செம அடி வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் இந்தியா வந்து பாதுகாப்பை பலப்படுத்தணும் கண்டிப்பாக.